வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா. புதுச்சேரியில் சிவ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தங்கத்தேர் இழுத்து சாமி தரிசனம். 470 ஏக்கரில் விரைவில் புதுவை விமான நிலைய விரிவாக்கம். விமான நிலைய இயக்குனர் தகவல். புதுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தங்கத்தேர் இழுத்து சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் நமச்சிவாயம், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து சாமி தரிசனம் செய்தனர். நானூற்று 70 ஏக்கரில் விரைவில் புதுவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என விமான நிலைய இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுவை விமான நிலையத்தின் இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி புதுவை விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது என்றும், மாற்று ஓடு பாதைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்துக்காகவும் சுமார் 470 ஏக்கர் நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தும் நிலை உருவாகி உள்ளது என்றார். இதற்காக உயர் மின் அழுத்த கம்பிகள் இருக்கிறதா, கால்வாய்கள் இருக்கிறதா என்ற தள ஆய்வை தாங்கள் நடத்தினோம். இதில் எதுவும் முக்கிய பெரிய முட்டுக்கட்டைகள் இருப்பதாக தெரியவில்லை என்றார். அதனால் தமிழக பகுதியில் 470 ஏக்கர் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கான ஆலோசனை அளிக்கவும், இந்த விரிவாக்க பணிக்காகவும் ஓர் ஆலோசனை அமைப்பு இன்னும் 1 மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். இம்மாதம் 21ஆம் தேதிக்குள் அந்த அமைப்பை தேர்வு செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை அவர்கள் அளிக்க வேண்டும். அதன் பிறகு 1 மாதத்தில் இந்த ஆலோசனை அமைப்பு நியமிக்கப்படும் என்றார். விரைவில் தற்போதுள்ள விமான நிலையத்தில் மேலும் சில சில்லறை கடைகள், கார் சேவை உள்ளிட்ட வசதிகளை தொடங்க இருப்பதாக கூறிய அவர், விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு யாத்திரை சேவை தினம் புதன்கிழமை கொண்டாடுகிறோம். இதையொட்டி அன்றைய தினம் காலை 10 மணிக்கு இலவச மருத்துவ முகாம் நடக்கிறது. இதில் பயணிகள் உடன் வருவோருக்கு இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். இரத்த தான முகாமும் நடக்கிறது. மேலும் புதுவை விமான நிலையத்தை அறிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள், பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் காலை 10-15 மணிக்கு வருகின்றனர். மூத்த குடிமக்கள் சார்பாக மரக்கன்றுகள் நடும் விழாவும் நடக்கிறது. இதை தவிர நாட்டுப்புற நடனமும் காலை 11:55 மணிக்கு நடக்கிறது என்றார். wherever we are going to acquire the land, அதில் என்ன அப்டக்கல்ஸ் என்ன இருக்கு, மேஜர் அப்டக்கல்ஸ் அண்ணா HT லைன்ஸ், like canals, like in the madri highways, anything is passing through that, because we have to divert all those things to other locations. So அந்த மாதிரி ஒயர்லெஸ் சர்வே பண்றாங்க இனிஷியலி. ஸோ அந்த சர்வேல என்னன்னா நம்ம கேட்ட அந்த வாட் எவர் வி ஆர் சூசன் த லேண்ட், ஸோ அந்த ஏரியாలో ஒன்றுமே அந்த அப்டக்கல்ஸ் ஒன்றுமே இல்லை. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் அப்டக்கல்ஸ், மேஜர் அப்டக்கல்ஸ். சின்ன சின்ன அப்டக்கல்ஸ் இருக்கு, அதெல்லாம் தட் வி கேன் ஓவர் கம் ஆல் தோஸ் அப்டக்கல்ஸ். சின்னதில்லை இந்த மேஜர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மேஜர் இல்லையா, மைனர் இருக்கு, அதெல்லாம் வி கேன் ஓவர் கம் தோஸ் மைனர் அப்டக்கல்ஸ். மேஜர் இந்த HT லைன்ஸு, ஹைவேஸு, லைக் கெனால்ஸு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ தட் இஸ் நாட் இட் வில் பி a suitable place what we have chosen. Now, in addition,
after that OLS survey, that charts also we received. Those charts we already shared with the state government also, and we received directions from our headquarters, airport authority headquarters, that we have to engage a consultant for preparation of the land plan schedule. So we are engaging a retired Tahsildar, one revenue officer, and which already we have floated the tender also. Retired Tahsildar, revenue officer, as a consultant, to coordinate with the revenue departments of Villupuram as well as Puducherry districts. So he will coordinate and he will give the revenue maps of the various villages which are coming in the master plan, and those details along with the survey numbers and the extent of land required for the land expansion. So based on that, these details will be shared to the state government. Based on that, state government will go for the land acquisition. புதுச்சேரி புதுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மாநிலம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட புதுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடம் கல்வித்திறனை கேட்டறிந்த ஆட்சியர் மாணவர்களிடம் கல்வி சம்பந்தமாக கலந்துரையாடினார். மேலும் நன்கு படிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட ஆட்சியர் அப்பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்களின் வருகை குறித்தும், மேலும் ஆசிரியர்களிடம் மாணவ செல்வங்களின் கல்விக்கு தாங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும், அவர்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஆசிரியர்களாகிய உங்கள் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் அப்பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சுத்தமான குடிநீர், கழிப்பறை வசதிகள், காற்று வசதி, போதிய வெளிச்சம் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் உள்ளனவா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உடனிருந்தனர். தந்தை பெரியாரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பெரியார் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 41வது அகில இந்திய மகளிர் காங்கிரசின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 41வது அகில இந்திய மகளிர் காங்கிரசின் உதய நாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், உழவர்கரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன், லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் நினைவு பரிசும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர் அவர்கள் தொகுதியில் மக்கள் நலன் சார்ந்த வேலைகளில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டவர். தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு தனது பாட்டனார், தந்தை மற்றும் துணைவியார் ஆகியோரின் நினைவாக
கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக தன்னால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்ரீ சீனிவாசா அறக்கட்டளையின் பெயரால் தீபாவளிக்கு இனிப்பு, பட்டாசு, பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தொகுப்பு, மழை, புயல் மற்றும் பேரிடர் காலங்களில் சமையல் செய்ய தேவையான அரிசி, பருப்பு மற்றும் போர்வை ஆகியவற்றை கொடுப்பதை வழக்கமாக கொண்டவர். இன்று தனது பிறந்தநாளை முன்னிட்டு 150 மகளிருக்கு தனது வீட்டில் மதிய உணவு வழங்கி நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அவருக்கு அறக்கட்டளையின் அங்கத்தினர்கள் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இன்றைய பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் சண்முகாபுரம் ரவி, குணசேகரன், சிவராஜ், அன்பு செழியன், நாராயணசாமி, ஜெகதீசன், பன்னீர்செல்வம், சதீஷ் என்கிற கிருஷ்ணகுமார், ராஜேந்திரன், ரவிக்குமார், ஞானசேகரன், எத்தியன் போஸ், செந்தில், கோவிந்தராஜ், முருகன் என்கிற பாலு, மணிபாலன், ரமேஷ், முகமது இலியாஸ், குழந்தைவேலு மற்றும் பேட்ரிக், பாலு, சிறுவந்தாடு முருகன், கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் மகளிர் பிரிவு தலைவி திருமதி அமுதா, செயலாளர் திருமதி சுதா மற்றும் மகளிர் பிரிவு நிர்வாகிகள் பலர் செய்திருந்தனர். தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா ஏம்பலம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது. தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா எம்எல்ஏ சிவா அவர்களின் ஆலோசனையின்படி கிருமாம்பாக்கம் கடைவீதி 4 முனை சந்திப்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தொகுதி பிரதிநிதி கிருமாம்பாக்கம் ஜெகநாதன், தொகுதி பொருளாளர் ஈச்சங்காடு இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாநில கழக முன்னாள் மீனவரணி அமைப்பாளர் தேவநாதன், தொகுதி துணை செயலாளர் கோவிந்தராசு ஆகிய இருவரும் மாலை அணிவிக்க கழக முன்னோடிகள் வள்ளுவர்மேடு தேவநாதன், ஆசிரியர் சிங்காரவேல், ஜெயவேல், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கோர்க்காடு விஜயன், நரம்பை ராமர், ஈச்சங்காடு ஞானசேகர், ஒர்க்ஷாப் பன்னீர், தொகுதி நெசவாளர் அணி தலைவர் கண்ணன், தொகுதி நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ராமலிங்கம், கிளைக்கழக செயலாளர்கள் கிருமாம்பாக்கம் ஆறுமுகம், குருசாமி, நரம்பை நந்தகோபால் என்கிற நடராஜன், வள்ளுவர்மேடு சம்மரவேல், பிள்ளையார்குப்பம் மார்டின் காளிதாஸ், வம்பாப்பேட் மூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள், கழக பற்றாளர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது இனிப்புகளை வழங்கி பெரியார் புகழ்குரல் முழக்கம் செய்தனர். நிறைவாக தொகுதி துணை செயலாளர் வாலி முருகன் நன்றி கூறினார். புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பத்தில் 83.69 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பத்தில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் திருபுவனை சாலையில் 83.69 லட்சம் ரூபாய் செலவில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சத்தியசீலன் செய்திருந்தார். முன்னதாக விழாவிற்கு வந்த அங்காளன் எம்எல்ஏவிற்கு கிராம மக்கள் பட்டாசுகளை வெடித்தும் பொன்னாடை போர்த்தியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே இடையஞ்சாவடி கிராமத்தில் சில மாதங்களாக தொடர்ந்து திருடு போகும் இருசக்கர வாகனங்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆரோவில் காவல் நிலைய போலீசார் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலை அடுத்த இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் டாடா ஏசி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்த அருண்குமார் தனது உயர் ரக பைக்கான R15/4 மாடல் வண்டியை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்துவிட்டு உறங்கச் சென்றிருந்தார். பின்னர் காலை எழுந்தவுடன் வெளியே வந்த அருண்குமாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டு வாயின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தான் ஆசைப்பட்டு வாங்கிய உயர் ரக இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இடையஞ்சாவடி கிராமத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அப்பொழுது 3 வாலிபர்கள் நள்ளிரவு 3 மணி அளவில் அப்பகுதியில் நோட்டமிடுவதும் பின்னர் அருண்குமாரின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை லாவகமாக உடைத்து 2 வாலிபர்கள் ஒரு வண்டியில் அமர்ந்து கொண்டு அருண்குமார் வண்டியை டோப் செய்து எடுத்துச் செல்லும் அதிர்ச்சியூட்டும் வீடியோக்கள் பதிவாகி இருக்கிறது.
சிசிடிவி காட்சிகளுடன் அருண்குமார் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று கடந்த மாதம் 25ஆம் தேதி இதே பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவர் இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து தனது உயர் ரக புல்லட் பைக்கை வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்துவிட்டு உறங்கச் சென்ற நிலையில் இரவு 3 வாலிபர் 1:32 மணியளவில் நோட்டமிட்டு பின்னர் 1:56 மணியளவில் புல்லட்டை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளுடன் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஞ்சினி என்ற பெண்ணின் இருசக்கர வாகனமும் காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ந்து இப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவது தொடர்கதையாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோவில் நிலைய போலீசார் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஒரு பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். இதில் கூடப்பாக்கம் மேட்டு மதகு வாய்க்கால் ரூபாய் 38,65,087 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், இதனைத் தொடர்ந்து சேந்தநத்தம் இரட்டை வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 1,73,730 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, ஒப்பந்ததாரர்கள் பாவாடை மற்றும் செந்தாமரை, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு தொகுதி பாஜக சார்பாக முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா இன்று இந்தியா முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய் ஜே சரவணன்குமார் தலைமையில் ஊசுடு தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் அவரது துணைவியாருமான அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தெருவோர வியாபாரிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் வேளாங்கண்ணி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் வேளாங்கண்ணி தலைமையில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு ஆனந்தா திருமண நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் சிவ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தங்கத்தேர் இழுத்து சாமி தரிசனம். 470 ஏக்கரில் விரைவில் புதுவை விமான நிலைய விரிவாக்கம். விமான நிலைய இயக்குனர் தகவல். புதுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.